புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில நம்ம தினம் தினம் சந்திக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகளா இருந்தாலும் சவால்களா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் அன்னன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அந்த வகையில நம்மளுடைய மனநலம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் சரி, நீங்க ஷேர் பண்ணிக்க நினைக்கிற விஷயங்களும் சரி, குறிப்பாக உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோல மனநல மருத்துவர் டாக்டர் ஆனந்தன் நம்ம கூடயே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். நமக்கு நண்பர்கள் ஒரு பலம் அப்படின்னா உறவுகள் இன்னொரு பலம். உறவுகளை பத்தி நம்ம பேசும்போது நிறைய ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம தேடி போறது உறவுகள் தான். அந்த வகையில காலம் காலமா இது இருந்தாலும் கூட இப்போ சமீப ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா உறவுகள் மேல சிக்கல்கள் தான் இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல சப்போர்ட்டா இருந்தவங்க இப்போ ரொம்ப ஐடலா விடப்பட்டிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய பிரச்சனைகள் அதுவே நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பேர்டனா இருக்கிற மாதிரியும் இருக்கு. நம்ம பிரச்சனை நம்மளே சால்வ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த உறவுகள் பலமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏன் உறவுகளுக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு? அதான் மேடம், அதான் ஜென்ரலைஸ்ட் தான் சொல்ல முடியாது. அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி கூட்டு குடும்பம், தனி குடும்பம், அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக தான் நம்ம மக்கள் கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், சமூக ஆர்வலர்கள் இல்லை ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவாக சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் சரியானது அல்ல. அது பெரும்பாலும் அந்த இண்டிவிஜுவலோட பெரும்பாலும் இண்டிவிஜுவலோட அந்த மனோநிலை, அவங்களுடைய பார்வை, அதை சார்ந்து தான் எல்லாமே பெரும்பாலும் மாறுபடும். அது தீதும் நன்றும் பிறர்தர வாரா அப்படிங்கிற ஒரு சின்ன கூற்றுல நிறையா அடங்கிடும். இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், நாங்கள் கூட்டு குடும்பத்தில் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, இப்போ எல்லாம் டைவர்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு, இப்பெல்லாம் பெண்கள் டாமினண்டாக இருக்காங்க, ஆண்கள் அப்படி இருக்காங்க, இது இந்த மாதிரிலாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, இப்படிலாம் ஜென்ரலைஸ்டாக பேசுறதுக்கு பின்னாடி அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்ங்கிற பேரில் நிறைய பெண்கள் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தன்னோட கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாமல் இறுக்கத்திலையும் கஷ்டத்துலையும் வாழ்ந்த நிறைய பெண்கள் தான் அதிகம். ஆனால் வெளியில் இப்போ தனி குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மாமனார் வராரு, குழந்தனார் வராரு அப்படின்னா ஒரு டிவி கூட உட்காந்து பார்க்க முடியாது, கால் மேலே கால் போட்டு பார்க்க முடியாது. உண்மைதான். அதை ஏதோ ஒரு அட்டனை கால் போட்டு உட்காந்துருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய இப்போ சில சினிமாக்கள்லாம் கூட வருமே, அப்படியே பூமர்னு சொல்லுவாங்க. பூமர்னு சொல்லுவாங்க. பூமரான விஷயங்களை இன்னும் பேசிட்டே இருக்காங்க அப்படி. ஆமா ஆமா ஆமா, பூமரங்கள் சொல்லுவாங்களா, நாங்களாம் இப்படி இருந்தோம் தெரியுமா, அப்படிலாம் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு மொக்க போடுறது, அது பூமரங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அந்த இண்டிவிஜுவலோட பார்வைகளை தான் பெரும்பாலும் இருக்கு. அதே மாதிரி படித்தவன்னா இப்படி இருப்பான், படிக்காதவன்னா இப்படி இருப்பான், இந்த மாநிலத்துக்காரனா இப்படி இருப்பான், இந்த ஜாதிக்காரனா இப்படி இருப்பான், இந்த மதம்காரனா அப்படி கண்டிப்பா இல்லை. அந்த தனி மனிதனோட பார்வைங்கிறது படிப்புனால அதனால மட்டும் மாறுறது இல்லை. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. அவனோட பழக்க வழக்கங்கள், அவனுடைய படிப்பு அனுபவங்கள், நிறைய காரணங்கள் அவனோட தனி மனிதனுடைய உறவு, அது நண்பர்களுக்கு இடையில உறவா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க கிட்ட இருக்கிற அவனோட அணுகுமுறையா இருக்கட்டும், எதிர்காலத்தில் அவனோட மனைவி, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கள், அவங்க கிட்ட அவனோட அது அந்த தனி மனிதனுடைய மனநிலை சார்ந்தது. ஆனால் அல்டிமேட்டா ஒரு தெளிவு, விசாலமான பார்வை இருந்ததுன்னா, நான் சொல்றது உண்டு,
நாம எதிரியா பார்க்கறதுக்கு வந்து நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்கான், எவ்வளவோ அரசியல்வாதிங்க திருடன்கள்லாம் இருக்கானுங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட ஒரு கிரவுண்ட் நிலத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிய, சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்லடா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு வந்து பங்காளிங்கள்கிட்ட பேசுறது. இப்போ 10 வருஷம் கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க. ஒரு டைவர்ஸ்ன்னு போகும்போது அப்படியே ஒரு எதிரியாக பார்த்து ஒரு அந்த 5 வருஷம் 6 வருஷத்தில் எவ்வளவோ 2 பேருக்குள்ள நல்ல விஷயங்கள், ஒரு உடம்பு முடியலன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டு வந்து அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற பார்வையில் போகிறதுலாம் அந்த மனநல கோளாறு தான் அது. ஓகே. அது வந்து யாரோ நல்லா இருக்கான், நம்ம கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்த அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு டைவர்ஸே கொடுக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ யாரை கல்யாணம் பண்ணிடுறேன்னு பார்த்துறேன், இதெல்லாம் வந்து அந்த மனநல பிரச்சனை தான். இதில் வந்து நிறையா வருஷ கணக்கில் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங்க்கு இது யாராவது ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியிலேருந்து வருவாங்க, இப்படி இருக்காங்க சார், இவன் லைஃபே மீனா போச்சு, என்ன பண்ணலான்னு தெரியல அப்படிங்கும்போது டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இல்லை இவனுக்கோ இல்லை அந்த வீட்டிலையோ 2 கப்பிள்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த குணக்கோளாறுகள் மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள வந்து யாருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க பேசுறத வச்சே வந்து அவங்களோட யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவங்கள கூட்டுவாங்க, நம்ம சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில சிகிச்சைகள் மருந்து சிகிச்சைகள் கொடுக்கும் போதே அவனுடைய பார்வையே வேற மாதிரி மாறுறது உண்டு. தன்னுடைய மாமனார் மாமியார் மனைவி அவங்கள அப்படியே ஒரு எதிரியா அவ சொல்லி கொடுத்து அவங்க அம்மா தான் சார் கெடுத்துட்டா, அப்படி ஒரு அம்மா வந்து சொல்லி கொடுத்த ஒரு மகளை கொண்டு கெடுக்கணும்னு ஆசை இல்லை, அவங்களோட இவனுக்குன்னு அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கும். இது உன்னுடைய பார்வையில் உள்ள கோளாறு அப்படிங்கிறதுக்கு வந்து அது நிறைய ஃபேமிலி டைனமிக்ஸில் நிறைய இருக்கு. அது எல்லாமே பெரும்பாலும் அந்த தனி மனிதர்களோட மனப்பக்குவம்னு சொல்லலாம். அவங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப் தான் பெரும்பாலும். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனோட மனசுங்கிறது வந்து ஜெனட்டிக் மேக்கப்ல தான் வருது. அனுபவங்களும் படிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோல்ட் பண்ணும். ஓகே. ஸோ ஒரு நபரை சார்ந்து தான் அவரோட ரேடியஸில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளுமே கட்டமைக்கப்படுது அப்படின்னு தெரியுது. கரெக்ட். பொதுவாக பெரியவங்க எல்லாருமே, நானே சின்ன வயசுலேருந்து கேட்டது என்னன்னா, விட்டு கொடுக்கணும், எல்லாத்துலேயுமே விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் விட்டு கொடுக்கணும், அதை தாண்டி என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சர்வைவ் ஆகவே முடியல. இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிடலாம், வேண்டாம்னா நான் பேச மாட்டேன், நான் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த பார்ட்னர் அப்படின்னு வரும்போது, இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் வரும்போது நம்மளால ஜஸ்ட் லைக் தட் விட முடியாது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே ரொம்ப வருஷமாக டிவோர்ஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு போகாமல் நம்மளால வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ஸ்டார்டிங்லேயே அனலைஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா. அது மேடம் சில இதுலாம் இந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாம் டைவர்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்போ 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு வரும்போது இந்த அளவுக்கு ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிற இந்த மனைவிக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குற, இந்த அளவுக்கு ஒரு 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 கொஞ்சம் கூட ஒரு எம்பத்தி இல்லாம, ஒரு ஆன்டி சோஷியல் ஆட்டிடியூடோட, எல்லா விதமான போதை பழக்கங்களும் வச்சுட்டு எந்த வேலையிலையும் நிலைச்சு இல்லாம இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கும், நல்லா இருக்கும், நல்ல வாழ்க்கை வாழலாமே, இவங்க கூட இருந்து கண்டிப்பா காலத்துக்கு கஷ்டம் தான் படணும் அப்படிங்கிற பட்சத்துல இதுல விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து, விட்டு கொடுத்தா வந்து அவங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை, தரமான வாழ்க்கை வாழலாம். ஆனா நம்ம சொசைட்டில முடிவெடுக்க முடியாது. ஒரு வருஷம் அதிகபட்சமா ஒரு 2 வருஷத்துலயே வந்து தெரிஞ்சிடும் இந்த பொண்ணோட குணாதிசயம், அவங்களோட எமோஷனல் அவுட் பர்ஸ்ட், அவங்கன்னா கத்தி எடுத்து கிழிச்சிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றது, அம்மாவுக்கு ஃபோன் பண்றது, அப்பா இப்படிலாம் இருக்குதுன்னா இது வேலைக்கு ஆகாது. இது வந்து ஒரு முடிவு பண்ணணுங்கிறத வந்து நிதானமா முடிவு பண்ணி அதுலேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்து இன்னும் நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற கூட வாழ்க்கையை வந்து நல்லபடியா வாழணும். அவனுக்குன்னு ஒரு நிறைய அவனுடைய திறமையும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வாழ்க்கையில மேல வரணும், அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது முடியாம அந்த காலத்துல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்கிற மாதிரி ஆண்களும் வந்து நிறைய
பர்சனாலிட்டி டிசார்டரோட இருக்கிற பெண்கள் கூட 4 பேருக்காக ஊர் உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து 2 பேரும் மனதளவுல ஆரோக்கியமா இருக்காங்க, நம்ம சொல்றோம்னா அதை லிசன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா விட்டு கொடுக்கலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா சயின்டிபிக்கா சில சிகிச்சை முறைகள், ஆலோசனைகளோ இல்ல மருந்து மாத்திரைகளோ கொடுத்து சரி பண்ணியும் இருக்க வைக்க முடியும். ஓகே. அதுவும் முடியலன்னா வந்து அவங்க விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கலாம். ஓகே. அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிறது ஒரு லைஃப் தானே. சோ இதெல்லாம் நம்ம கவுன்சிலிங்லயே நமக்கு தெரியும். இவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் இது ஒர்க் அவுட் ஆகலன்ற பட்சத்துல நீங்களே வந்து அவங்களுக்கு அந்த பெரும்பாலும் ஒரு ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்லயே ஒரு 2 hours டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு போகும், ட்ரீட்மெண்ட் இவருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு ஆகும். அதே மாதிரி வந்து நீங்க பிரிஞ்சா இப்ப சொல்றது உண்டு, சரி இந்த பையன்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்றான், ஆனா வந்து இந்த பையனோட நல்ல விஷயங்களும் ஒரு சிலது இருக்கு, இவன் வந்து நொய் 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 நச்சு பண்றான், நாகிங் பண்றான், ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப எடுத்து வச்சு பேசுறான், ஆனா சின்சியரா வேலைக்கு போறான், அந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது ரைட், அவன்கிட்ட நிறைய நெகட்டிவ் இருக்கு. அதே பக்கத்துல பாருங்க இன்னொருத்தவன் இருக்கான், அவன் பாத்தீங்கன்னா குடும்பத்தையே கண்டுக்க மாட்டான், 24 மணி நேரம் தண்ணி தம்னு அடிச்சிட்டு இருக்கான், வீட்டுல உள்ளதெல்லாம் அழிக்கிறான். ஒருவேளை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வந்து அது மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. அதனால வந்து உங்களோட நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிலன்னா ஒரு விவகாரத்தை வாங்குறதா இருக்கட்டும் சரி, இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போறதா இருக்கட்டும் சரி, அது ஒரு ரொம்ப சுலபமானது. இங்க வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டம். நமக்கு நடுத்தரவுல நின்னாலும் வளர்ந்த நாடுகள்ல சொசைட்டி பார்த்துக்கும், ஓகே, வாழ்வாதாரத்துக்கும் சரி அவங்களோட வாழ்க்கைக்கும் சரி. ஆனா இங்க வந்து குடும்பம் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. ஓகே. நம்ம சப்போர்ட் சிஸ்டம் வந்து அப்படிங்கிறதுனால நாம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலர் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சார் மேடம், என் பேர் வந்து குமாருங்க, நான் இங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க क्वेश्चन டாக்டர் கிட்ட கேட்கலாம். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க, குமார் என்னோட நேம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், முதல்ல இந்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னுடைய பார்வைக்கு நீங்க ஒரு பெரிய கடவுளா தெரியுங்க. என்ன காரணம்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் இன்றைய உலகத்துக்கு தேவைங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே என்னோட லைஃப்ல எனக்கு சொல்ற மாதிரியே இருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்மா எல்லாருக்குமே தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ என்னோட லைஃப்ல இதே சேம் ப்ராப்ளம் தான். எப்படின்னாக்க, ஒய்ஃப் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்கள்ட்ட நான் எப்படி பேசுறதுன்னே தெரியலங்க. எதை பேசினாலுமே சண்டைக்கு வராங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, அவங்க எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய எந்த ஒரு உரையாடலா இருந்தாலுமே அவங்க அம்மாட்ட ஒவ்வொரு விஷயமும் ஷேர் பண்றாங்க. ஆனா நான் வந்து எங்க அம்மாட்ட ஷேர் பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஏற்கனவே அவங்க சுகர் பேஷண்டா இருக்காங்க, ப்ரெஷர் இருக்கு. அம்மாட்ட சொன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்கட்டு நான் பேசுறது இல்ல. ஆனா சேம் வந்து அவங்க அம்மாட்ட வந்து அவங்க பேசுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பேசி இன்னும் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சண்டை வந்தாலுமே அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க சார். அந்த மாதிரி நடக்குது. ஏன் அப்படின்னா, மாமியார் வந்து அவங்க தனியா இருக்கிறாங்க. மாமனார் வந்து வெளியில வந்து ஒரு ஹோம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஒரு 10-15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அவங்க வந்து தனியா லோன்லியா இருக்கிறதுனால என் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி போயிட்டு கான்வர்சேஷன். உங்க ஒய்ஃப் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு சார்? உங்க ஒய்ஃப் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு? அவங்க கூட பிறந்தவங்க 2 பேருங்க. அண்ணன் தம்பி? அண்ணா ஒருத்தர், அக்கா ஒருத்தங்க. ஓகே ஓகே. சரி. சோ அவங்க எல்லாம் வந்து வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். கேளுங்க, என்ன கேள்வி? சோ அதனாலதான் சார் இப்ப என்னன்னாக்க, இப்ப தனித்தனியா தான் சார் இருக்கிறோம் சார். இப்ப அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. நான் பாப்பா வந்து காலையில ஸ்கூல் கூட்டு போறது வருது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆல்ரெடி இப்போ மறுபடியும் வந்து கேரிங்ல இருக்க கன்சீவா இருக்காங்க சார். மறுபடியும் எனக்கு என்னன்னா, அவங்களோட கோவத்தை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது எனக்கு புரியல சார். கோவப்படம் வந்தாலே போதும் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னாக்க,
ஒரு பெண் கோவப்படாம இருந்தாலே ஆண் வந்து கண்டிப்பா அவனுடைய வேலையை பார்க்கணும். எக்கனாமிக்கலா நான் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு சார். இப்போ எனக்கு சம்பாதிக்கிறக்கூடிய ஒரு மனநிலை இப்போ உருவாக மாட்டேங்குது. இந்த பிரச்சனையே ஓடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றேனே புரியல சார். கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஒரு 13 வருஷம் ஆகுதுங்க சார். லேட் பேபி தான் சார். எனக்கு 5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது. ஆனா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னோட லைஃப் வந்து எப்படி போகணும்னு தெரியலைங்க சார். டிவோர்ஸ் லெவல்ல போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் போயிட்டு அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. ஆமா, இப்ப கன்சீவா இருக்காங்க சார். சரி, அதான் மேடம். இதுல இதெல்லாம் வந்து ஒரு, அதாவது அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் இருக்காங்கிறதெல்லாம் வந்து பெண்ணுக்கு பின்னாடி ஆண் இருக்கக்கூடாதுன்னா, இவர் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறது, இது வந்து அந்த இண்டிவிஜுவலோட தொழில் அவங்களோட பிரச்சனையா இருக்கிற சமயத்துல இவரோட கேஸ்ன்னு விட்டுருவோம். ஜென்ரலா சொல்லலாம். இவங்க இன்னும் நிறைய டீடைல்ஸ்லாம் இவர் சொன்னாதான் வந்து யார்கிட்ட பிரச்சனை, இவர்கிட்ட பிரச்சனையா இல்ல அவங்க வீட்டுல அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனையாங்கிறது வந்து டீடைல்ல அனலைஸ் பண்ணாதான் தெரியும். ஆனா இப்போ நம்ம கல்ச்சர்ல வாழ போற இடம், கட்டி கொடுக்கறது, புகுந்த வீடு, பிறந்த வீடு, இதெல்லாம் வந்து ஒரு அருவருப்பான விஷயங்கள். இப்ப எல்லாத்துலயும் நம்ம மேல போயிட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் அடுத்த லெவலுக்கு போறோம். அப்படிங்கிற பட்சத்துல படிப்புங்கிறது வந்து பொழப்புக்காக தான் இருக்கு. படிப்புங்கிறது வந்து பிஇ படிக்கிறதா இருக்கட்டும், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரதட்சணை கேட்கிறவன், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து பொண்ணுன்னா மேரேஜ் பண்ணா பொண்ணு வந்து பையன் வீட்டில் தான் வந்து இருக்கணும், இப்படிலாம் நினைக்கிறான்னா அவன் படித்த படிப்புக்கு அர்த்தமே கிடையாது. அவன் பொழைப்புக்காக தான் படிக்கிறான்னு அர்த்தம். இப்போ ப்ராடா யோசிக்கணும். இப்போ இது வந்து கல்ச்சர், உலகளாவிய ஒருத்தனால பார்க்க முடியணும். ஒரு படிப்பு, ஒரு பிஏ படிச்சான்னா இன்னைய தேதியில வந்து ஐஸ்லாந்துல, பின்லாந்துல, நார்வேல ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு, அப்படி இருக்குதுன்னா நம்ம கல்ச்சர்னா இப்படி இருக்கு. ஆனாலும் நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து கல்ச்சர் சார்ந்த விஷயங்கள். ஆனா எல்லா மனிதர்களும் முக்கியம்தான். அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அல்டிமேட்டா எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கறத ஒரு ஆட்டிடியூடா இருக்கணும். இப்போ ஒய்ஃப் இருக்காங்கன்னா, இப்போ அவங்க கோவப்படுறாங்க, கோச்சிட்டு போயிடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். இப்போ வந்து கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் டைவர்ஸ்ங்கிற லெவலில் இருக்கு, ஆனாலும் அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். அது ஒரு பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு வந்து கணவனோட இல்லாம அம்மா கூட போய் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவங்களோட கஷ்டம் வந்து அந்த மாதிரி போய் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசையா என்ன? ஓகே சார், அவங்களுக்கு வந்து இவர் கூட இருந்தாதான் நல்லது. ஆனா அவங்களுக்கு கூட இருக்கிற இந்த பிணக்கு வந்து அந்த பிணக்குக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, இவங்களோட அட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்தாதான் தெரியும். மனநலம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், இப்போ வந்து உறவுகள் அப்படின்னா லவ் பண்ற அந்த விஷயமும் ஒரு உறவு தான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அது ஒரு உறவு தான், சொந்த பந்தமும் ஒரு உறவு தான். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய இதில் அதை நீங்கள் அந்த காலகட்டத்தை பற்றியே பேச வேண்டாம் அப்படின்ட்டீங்க. ஸோ நான் ஜென்ரலாகவே போயிடுறேன். இந்த லவ் பண்ணுறவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா அஃபரை நோக்கி ஏன் டாக்டர் போகிறாங்க? இப்போது விரும்பி தான் வந்து அவங்க விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா தான் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரோ இல்லை எக்ஸ்ட்ரா அஃபரோ ஏன் அதை நோக்கி போகிறாங்க? இதில் என்ன விஷயம் வந்து அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பார்ட்னரை விட அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் எக்ஸ்ட்ரா அஃபர் ஏன் நோக்கி போகிறாங்க? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதான் மேடம், அதாவது அந்த மாதிரி தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி போனா அதுக்கு நம்ம செலவு பண்ற நேரம், அதனால நமக்கு வீணாகிற எனர்ஜி, அதாவது அது ரைட்டு தப்பு அப்படிங்கறத தாண்டி அந்த மாதிரி நம்ம பண்றதுனால அதனால அப்படி இருக்கிற ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஏற்படுற இழப்பு, அது உடல் உறவு அப்படிங்கறத தாண்டி அந்த எமோஷனல் அடிக்ஷன் இருக்கு இல்லையா? இப்ப இன்னைக்கெல்லாம் செல்போன் வந்துட்டதுனால செல்லம், கண்ணே மணின்னு நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் பேசிட்டு அதனால வந்து அவங்களோட எனர்ஜி, நேரம்
அதனால அவங்களோட வேலையில எல்லாத்துலயுமே பாதிப்பு வருது. இது வந்து காமனா ஆண்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அந்த லஸ்ட், உருவ கவர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அது வந்து ஆண்கள் பாலிகாமி அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாறுகள், அந்த காலத்து மன்னர்கள் 10 மனைவி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வெரைட்டியா தேடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய பேசிக் பிரெயின் ஆர்கிடெக்சர் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெண்கள் வந்து பெரும்பாலும் எமோஷனல் அடிக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ காலேஜ்ல எல்லாம் பேசுவாங்க, டே எப்படா இவனுக்கு போய் இந்த ஃபிகர் செட் ஆச்சு அப்படின்னா இவன் நல்லா தேனூலுக பேசுவானா இருக்கும். ஒருவேளை அவன் வந்து அந்த பேச்சு, அந்த எமோஷனல் பாண்டிங், அது வந்து அவன் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் இவன் எப்படி நை பண்ணுவாங்க தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசுறது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ மேரேஜ், இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆணோ பெண்ணோ போன்ல பேசுற அந்த போன்லயோ இல்ல நேர்லயோ 4 சுவத்துக்குள்ள தொடர்ந்து ஒரு 4 மாசம் இருந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம ஏற்கனவே நம்ம கூட இருக்கிற அந்த ஆணோ பெண்ணோ எந்த அளவுக்கு இவனை விட பெட்டரா இருக்காங்க, இருந்தாதான் தெரியும். அதனாலதான் ஒருவேளை அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் ஒரு சில நல்லதுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கல்ச்சருக்கு அது வேலைக்கு ஆகாது. வளர்ந்த நாடுகள்ல அதெல்லாம் இருக்குது. இது வந்து பெரும்பாலும் காமன் சென்ஸோட பிராக்டிக்கலா என்னோட அனுபவத்தில்னு பார்க்கும்போது ஆண்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து பெரும்பாலும் உடல் உறவுக்காக தான் இருக்கும். பெண்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து பெரும்பாலும் அந்த எமோஷனல் அடிக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது பெண்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எமோஷனல் அடிக்ஷன் இருக்கும்போது இவனோட பார்வை இப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அதுல கிரைசிஸ் தான் வரும். இது உடல் உறவோட இதை நிறுத்திக்கவும் முடியாது. அவங்க வந்து அடுத்து நாகிங் அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது 2 ஃபேமிலிலையுமே கிரைசிஸ் தான் வரும். அதை வந்து பிராடா உட்காந்து நல்லது கெட்டதுகளை உட்காந்து யோசிச்சு அந்த பெண்ணோ பையனோ பார்க்குற அளவுக்கு முடியல, அதனால வந்து பிரச்சனைகள் வருதுங்கிறது வந்து தெரியல அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய கன்சல்டேஷன் வர்றது உண்டு. அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கவுன்சிலிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டெல்லாம் வந்து போன்ல பேசிக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். அதை தீர்த்து வைக்கிறதுக்கே வர்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. முதல்ல நீங்க இந்த மாதிரி இருக்கிறதே ப்ராப்ளம். உங்க பிரச்சனைக்கு வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றீங்க. முதல்ல வந்து இது 2 பேரும் 2 குடும்பத்தோட பிரச்சனைக்கும் 2 பேரோட குடும்பமும் தனித்தனியா பாதிக்கப்படுது, 2 பேரோட குடும்பமும் பாதிக்கப்படுது, உங்களோட இண்டிவிஜுவலா உங்களோட லைஃபும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சயின்டிபிக்கா கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு. தேவைப்பட்ட மருந்து பெரும்பாலும் எமோஷனல் ப்ராப்ளம் வந்து அண்டர்லைங்கா சில பயாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அதான் பெரும்பாலும் வந்து கணவன் மனைவிக்கு இடையே இல்ல பெற்றோர்களுக்கு இடையே, அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருக்கிற சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், வேற வரதட்சணை பிரச்சனையா இருக்கட்டும், கோர்ட்டுக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷனோ ஏதோ ஒரு சைக்காட்ரிக் டிசார்டரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம்னா நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ்ன்னு அலையிற பிரச்சனைகளை வந்து சிம்பிளா சரி பண்ண அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்கு. இப்போ வந்து கோடியா செலவு பண்ணி லாயர் அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. மெயினா அந்த உறவு சிக்கல்கள்ல ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். சொன்னாலும் புரிஞ்சு இந்த ஆங்கிள் இருந்து பாரு, மாத்தி யோசி, லைஃப் ஈஸிங்கிற மாதிரி தான். இந்த ஆங்கிள் இருந்து பாரு, நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இதே ஆங்கிள்லயே பார்க்காத, அவன் மோசமானவன் அப்படின்னா எந்த வகையில மோசமானவன் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்லாவும் இருக்கிறாங்கல்ல. மனநலம் சார்ந்து உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? கவிதா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேமா, உங்க क्वेश्चन கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், என்னோட ஹஸ்பண்டோட தம்பி இருக்காரு. நாங்களாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் பக்கத்துல இருக்கோம். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 1 இயரா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏதாவது நம்ம
வாஷ் பண்ணிட்டு நம்மளோட கிளாத்ஸ் வெளியில காய வைக்கும் போது என்னோட இன்னரை அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்ச நாள் ஓகே, இது இதை தெரியாம தவிர இருந்துச்சு. இதை தவிர வேற ஏதாவது ப்ராப்ளம் இல்லைல்ல? இது ஒன்று தானே? இது ஒண்ணுதான். ஏன்னா நாங்க பேச மாட்டோம். நாங்க அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. சரி, இதை ஒன்று தவிர வேற எதுவும் உங்க ஃபேமிலியில வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை? இது ஒன்று தானே விஷயம்? ஃபேமிலி ப்ராப்ளம்னா ஃபேமிலிக்குள்ள இந்த கோ-சிஸ்டர்ஸ் சரி, இதை வந்து நீங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பண்றாருங்கிறது அவங்களோட ஒய்ஃப், ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போய் பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல சார், எல்லாருக்கும் சொன்னேன். ஆனா அவங்க யாருமே வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே மேடம். இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. இது என்ன ப்ராப்ளம்? இல்ல அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணுமா, இல்ல வேற ஏதாவது அவங்க கிட்ட பேசணுமா இதை பத்தியாச்சு அப்படின்னு கொஞ்சம் கைட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே மேடம், நான் சொல்றேன். பண்ணிடுங்க. ஓகே, சொல்லுங்க சார். இது வந்து ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷன். செக்ஷுவல் பர்வர்ஷன்ல நிறைய இருக்கு. செக்ஷுவல் பர்வர்ஷன்ல நிறைய இருக்குன்னா இப்போ வந்து பீடோஃபிலியான்னு சொல்றோம். பீடோஃபிலியாங்கிறது வந்து குழந்தைங்க கிட்ட தான் அவங்களுக்கு அந்த செக்ஸ் வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு இருக்கும் பேசிக்கா. ஓகே. அது வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பேசிக்கா அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெண்ணுக்கே கூட அது இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கே கூட அந்த பீடோஃபிலிக் அந்த பர்வர்ஷன் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அதே மாதிரி வந்து சில பேர் ஒரு ஒரு பேஷண்ட் வருவாரு, அவங்க வந்து சலூனுக்கு போவோம் சார், அந்த ஹேர் பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி அதுல தான் வந்து எனக்கு அந்த உச்சக்கட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்வர்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. தனக்கு வந்து செக்ஸ்ல உச்சக்கட்டம் அடைய முடியாதவங்க வந்து, அதாவது மற்றவங்க உடலுறவு வச்சுக்கிறத பார்க்கும்போது அந்த மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி இன்னொரு வேஸ் எடுத்துட்டு போறதுங்கிறதுலாம் ஒரு விதமான செக்ஷுவல் பர்வர்ஷன். ஓகே. இது வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் தனியா சொல்லணும். அதை ஊர் உலகத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போனா அது பெரிய மொத்த குடும்பமும் சிதைஞ்சு போயிடும். ஓகே. மத்தவங்க பிலீவ் பண்ணா என்ன, பிலீவ் பண்ணலன்னா என்ன, அவருக்கு நல்லது பண்ணணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லணும். அவரு வந்து அவன்கிட்ட அவங்க பிரதர்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் இருக்கடா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்க்கு கூட்டு போய் என்னன்னு ட்ரீட் பண்ணணும். இவங்களுக்குள்ள உள்ள அண்ணன் தம்பிங்க, இவங்க நாத்தனார் மாமியார் இந்த பிரச்சனையை வந்து இது பெருசுப்படுத்தி இத கிரைசிஸ்க்கு கொண்டு போறாங்கன்னா இவங்களோட எமோஷனாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். உண்மையிலேயே அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அவர் வந்து இவங்களை வந்து வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ இவங்களை எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணல. ஒரு தப்பு பண்றாரு, அது வந்து இவங்களை எந்த வகையிலையும் பாதிக்கல. இவங்களை உடலாலையும் மனதாலையும் பாதிக்க அவரை வந்து நம்ம பாவமா தான் பார்க்கணும், அவரை பரிதாபமா தான் பார்க்கணும். அவர் எந்த கெடுதலும் யாருக்கும் பண்ணல. அப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன பண்ணணும், அவருக்கு சிகிச்சை தான் கொடுக்கணும், கண்டிப்பா சிகிச்சை கொடுக்கணும். அது எந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்றது வந்து எந்த அளவுக்கு அவரையும் அவர் குடும்பத்தையும் தொழிலையும் பாதிக்குது, அவங்களோட கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறான அதை பொறுத்துதான் நமக்கு இதுக்கு சிகிச்சை கொடுக்கணுமே ஒழிய மற்றபடி இதை பூதாகரமா எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போறவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னை தாங்க. சரிம்மா, உங்க क्वेश्चனை கேட்கலாம் டாக்டர். என்னுடைய பொண்ணு வந்து நியூசிலாந்துல இருக்கா. பல பிரச்சனை ஆகி இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து இப்போ கேஸ் போட்டிருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. எந்த பொருளும் எடுக்கக்கூடாது, ஒரு துணிமணியும் எடுக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. 2 குழந்தைங்களோட வெளியே வந்துட்டாவா. இப்ப வேற ஒரு யூரோப்பியன்ஸ் தான் அவளை வச்சுட்டு இருக்காங்க. யாரு? இப்ப எல்லாரும் என்னுடைய பொண்ணு யார் வச்சிட்டு இருக்காங்க? என் மருமக வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாருங்க, நீ வீட்டுல இருக்கக்கூடாது. இது பல தடவை நடந்துச்சு. இந்த தடவை அவ ரொம்ப மனசு வெறுத்து வெளியே வந்துட்டா. ஆனா ஒரு பொருள் கூட எடுக்கக்கூடாது, இங்க இருந்து எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப வேற ஒரு யூரோப்பியன்ஸ் அங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி வந்து என் பொண்ணை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப கேஸ் போட்டிருக்கா. என்ன காரணத்தினால அவர் அப்படி பண்றாரு? இது வந்து மேரேஜ் ஆகி செகண்ட் மேரேஜ் தாங்க பண்ணேன். அவரும் செகண்ட் மேரேஜ் தான்.
ஆனா இவர் வந்து ஒரு வருஷத்துலயே வந்து கல்யாணம் வருஷத்துலயே ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் வேணா வந்துருன்னு நானும் என்னோட காரணம் என்ன? என்ன காரணத்தினால அப்படி பண்றாரு? ஏதாவது காரணம் என்ன? என்ன டார்ச்சர்னா என்ன டார்ச்சர்? என்ன காரணம் சொல்லி பண்றாரு? அதுதாங்க தெரியல. அவருக்கு சுத்தமா இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ நிறைய வேலை செய்யணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீ தான் ஸ்கூல்ல பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும், நீயே தான் கார் டிரைவ் பண்ணி எல்லாமே, அவளேதான் எல்லாமே பாத்துட்டு இருக்கா. கார் டிரைவ் பண்ண வெளிநாட்டுல இருக்காங்களா? நியூசிலாந்து வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ரொம்ப பொறுமையா இருந்தாரு. 16-15 வருஷமா பொறுமையா இருந்தா. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, என் பொண்ணு இந்த பேத்திய வந்து பெல்ட்டால அடிச்சுட்டாரு. ரொம்ப அடிச்சு லேப்டாப் எல்லாம் பிடிங்கிட்டாரு. மறுநாள் எக்ஸாமு. ஆனா அதை பிடிங்கிட்டனால வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம், இல்லாடி நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, சில்ட்ரன்ஸ் எல்லாம் அடிக்க கூடாது, இங்க அது மாதிரி ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னனால அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இனிமேல் நீ வீட்டுல இருக்கக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளியே போ, எந்த பொருள் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்களோட வெளியே வந்துட்டா. இப்ப ஊருக்கு வேற வர ஒரு முடியல ஆங்கிலோ அவங்களால? லேடி தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கும் கிளம்பி வர முடியல அவங்களால? இல்ல இப்ப அந்த 3 மாசத்துக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, சென்னையில என்னோட சம்மந்தி அவங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இப்ப நான் வந்து இங்கே கேஸ் கொடுக்கலாமா, அது கேட்டுக்கலாமா? என்னன்னு டார்ச்சர் பண்றாங்க? உங்க பொண்ணு பண்ணது தப்பு, இதுக்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் எல்லாம் போற அளவுக்கு நம்ம குடும்பம் என்ன மோசமான குடும்பமா, ஓகே சரி உங்க அம்மா. புரியுது எனக்கு. இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும். ஓகே. வெளிநாடுகள்ல போய் இருந்துட்டு கண்டிப்பா இந்த பையனுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு வெளிநாட்டுல போய் இருந்துட்டு மனைவியையும் குழந்தைங்களையும் வீட்டுல இல்லாம ஒருத்தர் இருக்காரு, வேற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அங்க போயிட்டு வீடு சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும், நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்ததுதான். படிப்புங்கிறது பொழப்புக்காக தான். எவ்வளவுதான் 20 வருஷம் 30 வருஷம் போய் அமெரிக்கால லண்டன்ல இருந்தாலும் கூட இந்த அடிப்படையா, அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, என் தங்கச்சி எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டா தெரியுமா, உனக்கு வந்து எல்லாமே நான் பண்றேன், இப்படி எல்லாம் பேசுறது வந்து முட்டாள்தனமான ஒரு விசாலமான பார்வை இல்லாத ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தான் இது. இவருக்கு பிறவி குணக்கோளாறு. இதெல்லாம் வந்து அவ்வளோ இப்போ அவங்க மாமியார் வந்து இவங்க சம்பந்திங்களுக்கு உள்ள சண்டை வருதுங்கிறதுலாம் வந்து அது இயற்கையா அவருடைய பிறவி குணம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அங்கேயே 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்ந்து இவங்க லைஃபையும் தொலைச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்துட்டா பர்மனண்டா விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க. ஆனா வந்து அவரால் வந்து இவங்களை பிரியவும் முடியாது, சேர்ந்து சந்தோஷமா வச்சுக்க முடியாது. பிரிஞ்சும் சந்தோஷம் அந்த மாதிரி போட்டு நை பண்ற ஆளுங்க இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து இங்க போலீஸ் கேஸ் கொடுக்கலாமா அப்படிலாம் சொல்றாங்க. அல்டிமேட்டா அட் தி எண்ட் பாயிண்ட் வந்து அது கிரைசிஸ் எல்லாம் முடியும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவர் வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னா, என் புள்ள என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன் வீட்லயும் சொல்லுவாங்க. ஆனா இது பைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. இது வந்து ஏன் அவர் அந்த மாதிரிலாம் பண்றாருங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும். நீனும் நல்லவன் தான். அவருமே வந்து அவர் வேணும்னு பண்ண மாட்டாரு. அவரும் மனசார, பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த பேட் ஹேபிட்டும் கிடையாது. அவனும் குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்றான், என் பிள்ளைக்கு எதுவும் அதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல சார், போட்டு நொய் பண்ணி எடுக்கிறார் சார் அப்படிங்கிற மாதிரியான பசங்க சில பேர்லாம் இருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஆட்டிடியூடுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணணும். அது வந்து சயின்டிபிக்கா ஏதாவது போலீஸ் கேஸ்ன்னு அலையிறதுக்கு பதிலாக, ஆனா அந்த மாதிரி போனாலும் கூட இந்த மாதிரி சில பசங்க ஆளுங்க வந்து அதை புரிஞ்சு அவங்க ஏத்துக்க மாட்டேன். நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன, நானே 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், அவங்கள கைட் பண்றேன், அது தனி. ஐஏஎஸ் ஆபீசர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சைக்காட்ரிக் டிசார்டர் வரும், ஹார்ட் டாக்டர் ஹார்ட் அட்டாக் வரும். அதனால எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உறவு சிக்கல்கள் எல்லாம் ப்ராப்ளம் வருதுங்கும் போது அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா இவருக்கு கண்டிப்பா சிகிச்சை கொடுக்கணும்.
இந்த ஒரு இண்டிவிஜுவல் கேஸ்ல வந்து இவங்க எப்படி நடந்துக்கணும், கேஸ் கொடுக்கணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. அது வந்து அவங்களோட பெற்றோர்கள், அந்த பையனோட பெற்றோர்கள்ட்ட போயிட்டு எடுத்து பெரும்பாலும் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது வெளிநாடுகளில் போயிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி தொல்லை பண்றது நிறைய பார்க்க முடியும். ஓகே. அது வந்து ரொம்ப ஒரு இங்க கிராமத்துல எல்லாம் ஒரு படிக்காதவன் மளிகை கடை வச்சிருக்கவன்லாம் எவ்வளோ ஒரு பிராட் மைண்டடா ஒய்ஃப் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறான். இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ வெஸ்டர்ன் கண்ட்ரில போயிட்டு அங்கே கல்ச்சர்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இருக்கானே, இவ்வளோ ஒரு மோசமான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கானேங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வருவாங்க கன்சல்டேஷனுக்கு, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க அப்படிலாம் அப்படியே பார்த்தா ஒரு சிக்கா இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பும் சிக்கா இருக்கும். அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அதுவுமே கூட ஒரு மாதிரி சிக் லுக் இருக்கும். பார்க்கும்போதே தெரியும். அது ஒரு குழப்பமான, ஏதோ சம்பாதிக்கிறாங்க கொள்றாங்க இல்லையோ, ஒரு சராசரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கூட இல்லாம இருக்கும். பெற்றோர்கள் இங்க இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு உளவியல் ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ தனி மனிதன் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பின்னாடி இருக்கிற, அது சிம்பிளா சரி பண்ணிட்டா ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழலாம். ஓகே. ஆனா வேற வழியே இல்லாம குழந்தைங்களுக்காக, குழந்தைங்களோட படிப்பு, அது இது ஊர்ல வந்தா கஷ்டப்படணும், அது கொஞ்சம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையை ஓட்டி ரோபோ மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். தனியா உட்காந்து சிந்திச்சு நிறை குறைகள்லாம் எழுதி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ கிரானிக் சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் வந்துடுறது உண்டு. இது எல்லாத்துக்குமே சயின்டிபிக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருப்பாங்க. அதுலயும் சயின்டிபிக்கா ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்குமோ மருந்து மாத்திரைகள் கொடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணா 360 டிகிரி அவங்களோட லைஃபே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மாறின மிராக்கிளஸா மாறின குடும்பங்கள், என்ன டாக்டர் இது இவ்வளோ அலைஞ்சோம், எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை கோர்ட்டு, இது ஜமாத்துல வச்சு பேசணும், அங்க வச்சு பேசணும், ஒரு ஊசி போட்டீங்க இப்படி நல்லா ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதுக்குன்னு நான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணல. சில பேருக்கு கவுன்சிலிங்கே சரியாயிடும். பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களே சில பேர் வருவாங்க கவுன்சிலிங்க்கு, நான் ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தா ஸ்டார்டிங் டேஸ் அதை கியூர் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ஒரு ப்ராப்பர் டியூரேஷன்ல பண்ணும்போது அவங்க சரி பண்ண முடியும். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். உங்க பேரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க சென்னையில இருக்கோம் மேடம், ரோசம்மாள். ஓகேமா, உங்க क्वेश्चन கேட்கலாம். கேளுங்க. எங்க பேரனுக்காக பேச போறேன் மேடம். சொல்லுங்க. 9 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அப்புறம் அவன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு அடம் பிடிச்சான். அது அப்புறம் அப்படியே இருந்து கொஞ்சம் அவனுக்கு ஞாபக சக்தி கம்மியாயிடுச்சு சார். அப்புறம் எங்களையே தெரியாத மாதிரி ஆயிட்டான் சார். படிக்கிறது இல்லை. இப்போ எவ்வளோ நாங்க டாக்டர்கிட்ட எல்லாம் எங்கெங்க கூட்டிட்டு போய் பார்த்தோம் சார், எங்கேயுமே சரியாகல சார். இப்போ கொஞ்சம் அந்த ஸ்கூல், அதுக்காக ஸ்கூல் ஒன்று பக்கத்துலயே இருக்கு, அங்க கொண்டு போய் விட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். ஆனா சொன்னதே திருப்பி சொல்லுவான், நாம என்ன சொல்றோமோ அது திருப்பி சொல்றான் சார். அப்புறம் ரொம்ப பேச மாட்டான், அவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது சார். டாய்லெட் போறது கொள்றதெல்லாம் தன்னை அது சொல்லுவான் சார். ஒண்ணுக்கு வருதுன்னு சார். சரி, வயசு 9 வயசா? போய் விடுவோம். இப்போ 12 வயசு ஆகுது சார் அவனுக்கு. 9 வயசு வரைக்கும் நல்லா. நார்மல் ஸ்கூல்ல தான் படிக்கிறானா சார்? நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறானா ஸ்பெஷல் ஸ்கூல்ல? நார்மல் ஸ்கூல்ல சார். இதுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க சார் பக்கத்துல, அங்க எத்தனை போய் விடுறோம் சார் நாங்க டெய்லி. சரி, 9 வயசுக்கு அப்புறம் தான் வந்துச்சுங்கிறது, அவனுக்கு தான் மூளை காய்ச்சல் வந்துச்சு, அடிபட்டுச்சு, அந்த மாதிரி தான் நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார், எதுவுமே இல்ல சார். நார்மலா தான் இருந்தான் கொரோனாக்கு முன்னால சார். புரியுதுமா? நல்லா இருந்தான் சார். அப்புறம் அந்த கொரோனா வந்து வீட்லயே இருந்தாங்கல்ல சார் எல்லாரும், அப்ப இருந்துதான் அப்படியே கொஞ்சம் மனம் மாற்றாயி ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டான் சார். சரி, ஓகே. அதான் மேடம், இது 9 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் அதாவது நம்ம ஊர்ல என்னன்னா, நல்லா இருந்தாங்கிறது வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி ஒரு லெவல் வரைக்கும் வந்து இப்ப எல்லாம் 9th வரைக்கும் ஆல் பாஸ் எல்லாம் போட்டுறாங்கல்ல. நான் அந்த காலத்து SSLCன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்போ வந்து
நான் 7th 4 வருஷம் படிச்சேன், 8th 4 வருஷம் படிச்சேன்லாம் இருக்கும் அப்ப எல்லாம். இப்போ போட்டுறதுனால அப்படியே தள்ளி 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 போட்டுடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து 10th எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியுது. ஓகே. இது உண்மையிலேயே வந்து 9 வயசு வரைக்கும் நல்லா இருந்தா கொரோனா காலத்துல தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மைனரா டிப்ரெஷன் எதுவும் இருக்காங்கிறத பார்த்து சரி பண்ணணும். ஆனா இவங்களோட கேஸ்ல பார்க்கும்போது டெஃபினட்டா அவனுக்கு ஏதாவது நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம், ஐக்யூ ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் அது சின்ன குழந்தை, வளர்ற குழந்தை, போக போக சரியா போயிடும் இப்படின்னே பேசிட்டு விட்டுருப்பாங்க. அப்பவே வந்து கன்சல்டேஷனுக்கு எதுவும் போயிருந்தாலும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்க முடியும்னு தெரியாது. ஆனா அப்பவே போயிருந்தா கூட தெளிவா சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த குழந்தையோட நல்லதே சார், அவன் கம்ப்யூட்டரை வச்சு அதை பண்ணிடுறான் சார், செல்போனை வச்சா இது அதெல்லாம் ரைட்டுமா, ஏபிசிடி சொல்லுவானா, அதெல்லாம் இல்ல. மறுவாட்டி அவனுடைய நல்ல விஷயங்களே சொல்லிட்டு, நல்ல விஷயங்கள்லாம் ரைட்டு. அவனோட ஏன்னா என் குழந்தைய வந்து ஏதாவது முத்திர குத்திராதீங்க சார் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடாதீங்க, அதனால அவங்களோட பாசிட்டிவ் விஷயங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ இதுதான் அவனோட பிரச்சனை, மூளை வளர்ச்சி குறைபாடு, ஆட்டிசம், இவனோட இவ்வளவுதான் படிக்க முடியும், இவ்வளவுதான் இருக்க முடியும் தெளிவா ஒருத்தங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒருத்தர் சரி பண்றாரு, இங்க ஒரு மாற்று மருத்துவர் இருக்காரு, அங்க ஒருத்தர் சரி பண்றாருன்னு சொல்லி அங்க எங்கேயும் அழைச்சிட்டு போய் நேரம், பணம், உழைப்பு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி தெரபிஸ்ட்னு அழைச்சிட்டு போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். கிளியரா ஒரு டாக்டர், ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதுதான் அவனோட பிரச்சனை, இவ்வளவுதான் அவனால படிக்க முடியும், அவனோட வேலை, மேரேஜ் இந்த விஷயத்துல எல்லாம் இப்படிதான் இருக்குங்கிறத கிளியரா கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதை ஆழமா பதிய வச்சுட்டு வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு தெளிவான ஆளு அந்த குழந்தைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கைட் பண்ணணும். அம்மான்னா அவங்க எமோஷனலா தான் இருப்பாங்க. இப்போ குடும்ப கொடுமையா இருக்கும். ஒரு ஆட்டிசம் குழந்தை 5 வயசு, இவங்களே கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் கூட ஆகாது, 5 வருஷம் தான் இருக்கும். அவங்க வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணலாமா டாக்டர், அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. ஐயோ என்னடா இவ்வளவு இப்படி இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன கேள்வி. அவன் பாவமாவும் இருக்கும் ஒரு பக்கம். இவளோட கல்யாண லைஃப் எப்படி இருக்குங்கிற அளவுக்கு இவங்களே ஒரு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 25 வயசு 26 வயசு பொண்ணு வந்து யோசிக்கிறேன், இவங்க வாழ்க்கையும் வாழாம காலத்துக்கு அந்த குழந்தையோடயே அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த குழந்தை பெத்துக்குங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப ஐயோ இந்த குழந்தைய பார்க்காம போயிட்டோம்னா என்ன பண்றது, அது நல்ல குழந்தையா பிறந்து இது மேல பாசம் குறைஞ்சு போயிடுமா, இதெல்லாம் பயங்கரமா ஒரு கொடுமையான அந்த இண்டிவிஜுவலோட சஃபரிங். அது இதை வந்து நம்ம சயின்டிபிக்கா கொடுத்த அந்த மாதிரிலாம் பாசம்லாம் குறைஞ்சு போயிடாது. அந்த குழந்தை பிறந்து அவன் பெரிய ஆளாகி இந்த குழந்தைய கூட பார்த்துப்பான், அந்த அளவுக்குலாம் இருக்கு. டேட் நான் என்னோட இந்த 22 வருஷத்துலயே நான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். குழந்தை வந்து டாக்டர் நீங்க சொன்னீங்க அதே மாதிரியே இப்போ பையன் பிறந்து 8வது படிக்கிறான், அவன் இந்த குழந்தை ஐக்யூ கம்மியா இருக்கு அதை பாத்துக்கிறான், ஏன்னா 2வது குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொன்னா நீங்க ஜெனடிக் டெஸ்டிங்லாம் இருக்கு, ஒரு சில இதெல்லாம் இருக்கு, நீங்க வேணா இந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் வர்றதுக்கோ டவுன் சிண்ட்ரோம் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் சில இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு சில இதெல்லாம் மட்டும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் கூட கண்டிப்பா வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. அது ஒரு நீங்க பயப்படாம நீங்க அடுத்த குழந்தைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனா நம்ம எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு வந்து இந்த மாதிரி மாற்று மருத்துவங்கிற பேர்ல இவங்களை குழப்பி விடுறதுக்குனே ஒரு பெரிய கும்பல் இருக்கு. மிராக்குலஸ் கியூர், ஏதாவது ஆர்கானிக், ஹெர்பல், முளைக்கட்டின பயிர், மசாஜ், அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர்னு போட்டு கொடுமை எங்க போய் முடியும் தெரியல. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? சென்னையில. ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் சொல்லுங்க மேடம். அவர் 5 வருஷமா பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க சார். எங்க ஹஸ்பண்ட பார்த்து கை ஆட்டுறதும் கூப்பிடுறதும். சரிம்மா பண்றாங்க, அதுக்கு என்ன பண்ற உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாரு அவரு? இல்லன்னு சொல்றாங்க சார். எனக்கு ஆனா டென்ஷனா அது இல்லன்னு சொல்லும் போது நான் நேரடியாவே பாக்குறேன், கை அவர் கூப்பிடுறா இவங்களும் இது பண்ணு. சரி, இது வரைக்கும் உங்களை சைக்காட்ரிஸ்ட் எதுவும் கூட்டு போயிருக்காரு உங்க ஹஸ்பண்ட்? இல்ல சார். கூட்டு போகணும்னு சொல்றாரா? இல்ல அதெல்லாம் இல்ல, என்னதான் சினிமா பேசுறோம்.
ஏன் நான் ஒண்ணுமே பண்ணல, நீ ஏன் என்கிட்ட சந்தேகப்படுறேன்னு சொல்றாரா? வீட்டுல டெய்லி சண்டை வருது சார். சரி, உங்க கூட பிறந்தவங்க, உங்களோட அப்பா அம்மா அவங்க எல்லாம் கூட என்ன சொல்றாங்க? அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா? அம்மா இல்ல சார் எனக்கு. அப்பா அம்மா இல்ல எனக்கு, அக்கா தான் இருக்காங்க. அக்கா என்ன சொல்றாங்க? அவங்களும் வர்றது இல்ல, இந்த பிரச்சனைல அவங்களும் வர்றது இல்ல, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே சண்டை தான் சார், யாருமே வர்றது இல்ல. இல்ல ஏன் அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்? என்ன சொல்றாங்க அக்கா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? இவங்க ஒரு மாதிரி அசிங்கமா அவங்கள பேசிட்டாங்க. அதுல இருந்து அவங்க நாங்க வீடு கரகு வாசம் பண்ண பால் காட்டணும், அது வரல. இல்லம்மா, உங்க அக்கா என்ன சொல்றாங்க? நீ வந்து தேவையில்லாம குழப்பிக்கிற அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போ. இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றாங்களா? இல்ல அவர் அப்படி எல்லாம் கிடையாது, நீ குழப்பிக்காத அப்படின்னு சொல்றாங்களா? அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்களா? ஆமா, ரெண்டும் தான் சொல்றாங்க சார். ரெண்டும்னா அதாவது அவர் நல்லவர் தான், அந்த லேடி தான் அப்படி, அவங்க அப்பந்தே அந்த லேடி எல்லாருக்கூடயும் போறவர் தான் சார். சரி, ஓகே மேடம், இருக்கட்டும். இல்ல அவங்க அவங்க பேச ஆரம்பிக்கிற துணி இது எல்லாமே தெரியுது. நாம இருந்தாலும் இன்னும் நிறைய ஹிஸ்டரி கேட்டாதான் தெரியும். பெரும்பாலும் இவங்க வந்து இமேஜினேஷனா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எதுவுமே அந்த மாதிரிலாம் ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க கையாட்டுறாங்க, எதுவுமே நடந்திருக்காது. இவங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட போய் கற்பனைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து ஒரு மாதிரி டெலுஷன், ஹாலுசினேஷன் அப்படிலாம் இருக்கு. அவங்க பேச ஆரம்பிக்கிறது ஏதோ டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க டப்புன்னு இதை பத்தி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எதுவுமே இல்லாம மத்தவங்க ஏதாவது பேசினாங்கன்னா நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, வந்து சிக்னல் பாட்டுறாங்க, ஒரு லேடி பின்னாடியே போகுது. சில பேருக்கு ஒரே குறிப்பிட்ட ஒரு ஆள் மேல மட்டும், ஒரு லேடி மேல மட்டும் இல்ல ஒரு ஜென்ஸ் மேல மட்டும் அங்க டெலுஷன் இருக்கும். இல்லாட்டினா நிறைய பேர் நிறைய பேருக்கூடயும் இருக்கும். பெரும்பாலும் வந்து இத வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போனா, மனநல மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பெரும்பாலும் ஹஸ்பண்டோ வீட்டுல உள்ளவங்களோ கூட்டு போயிருப்பாங்க. இப்போ இவங்க கூட பிறந்த அக்காவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணும் இல்லடி, அவர் நல்லா தான் பண்றாரு சொன்னா கூட நீ அவருக்கு சப்போர்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றது, அவர் அப்படி பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றது வேற. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களையும் எதிரியா பார்ப்பாங்க. இல்ல சார், எங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே அவருக்கு தான் சார் சப்போர்ட் பண்றாங்க, அவர் நான் கண்ணால பாக்குறேன், அவர் இந்த மாதிரி பண்றதா எனக்கு தெரியாதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது உண்மைதான். ஆனா அது டெலூஷன், ஃபால்ஸ் அன்ஷேக்கபிள் பிலீஃப். ஃபால்ஸ் பிலீஃப் அதை வந்து ரேஷனலா லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணி இல்ல அப்படின்னு சொல்லாம, ஆமா ரைட் அவர் பாக்குறாரு தான், சரிவா என்னன்னு பாப்போம், டாக்டர்கிட்ட போய் கேட்பேன் ஏன் இப்படி அவர் பாக்குறாருன்னு சொல்லி அவருக்கு வைத்தியம் பார்ப்போமான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பார்த்தாக்க சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரு உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி இருக்கிறாரா இல்ல இவங்க தான் கற்பனை பண்ணிக்கிறாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையாவும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலும் இது கற்பனையா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு லிவ்னு சொல்லுவாங்க, டு பி ஹாப்பின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி அது கரெக்டான கவுன்சிலிங்கோ ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கும்போது நம்ம வாழ்நாளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இல்லைன்னா யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி இதுவாக இருக்குமோ இல்லை நீங்கள் அந்த உறவுகளில் இருக்கிற மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறது, இருந்தாலும் வாழ்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயத்தினாலேயே நிறைய ஆண்டுகள் கடந்து போயிட்டுது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த பூமர் விஷயம் கூட சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு வார்த்தைகள். நம்ம எதையோ நோக்கி போயிட்டு இருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து we are in 21st இது செஞ்சுரி அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி முற்போக்கு சிந்தனை நமக்கு வேணும் அப்படிங்கிறதும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர். நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.